सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 28. ஒப்புவமை சுட்டி காண்பித்தல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பிறகு மேகாவின் தூய்மையான உள்மன எண்ணத்தையும் அன்பையும் அவரை குளிக்க வைக்க வேண்டும் என்ற உறுதியையும் கண்ட பாபா, நினைத்தபடி நடக்கட்டும் என்று கூறி அவர் குளிப்பதற்கு ஆயத்தமானார். இவ்வாறு கூறிவிட்டு பாபா எழுந்தார். குளிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த பீடத்தின் மேல் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டி, ஏய், சாஸ்திரம் சொல்லும் வழியை அறிந்த பின் என்னுடைய தலையிலே கொஞ்சம் தண்ணீரை ஊற்று என்றார். எல்லா உறுப்புகளிலும் தலைதான் முக்கிய உறுப்பு. தலையிலே சிறிது தண்ணீர் தெளித்து குளித்தால் முடிந்தது. நான் சொல்வதை கேள் மேகா என்றார் பாபா. மேகா சரி சரி, நானும் அப்படியே செய்வேன் என்றார். பின்னர் அவர் குடத்தை எடுத்தார். ஹரஹர கங்கே என்று பாபாவினுடைய தலையிலே முழு குடத்து தண்ணீரையும் காலி செய்தார். இதை செய்ததில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. பாபாவை அவரது ஆடைகளுடன் சேர்ந்து குளிப்பாட்டியதில் மேகா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இன்று தனது சாய் சங்கரை அவரது ஆடைகளுடன் கங்கை நீரால் குளிப்பாட்டிய மகிழ்ச்சியிலே மூழ்கியிருந்தார். ஆனால் அவர் காலி குடத்தை கீழே வைத்துவிட்டு பார்த்தபோது என்ன ஆச்சரியமான காட்சி! மேகா பாபாவினுடைய தலையிலே தன்னுடைய குடம் முழுவதையும் காலி செய்தார். ஆனால் அவருடைய தலை மட்டும் நனைந்தது. மற்ற அனைத்து பகுதிகளும் முற்றிலும் உலர்ந்திருந்தன. பாபாவின் ஆடையிலே ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தெரியவில்லை. பாபாவின் இந்த லீலையை கண்ட மேகாவினுடைய பெருமை பணிவாக மாறியது. சுற்றியிருந்த அனைவரும் தங்கள் இடத்தை பார்த்து வியந்தனர். பாபாவின் முன்னோடி இல்லாத பொழுதுபோக்கை கண்டு பாபாவை முழு நீரை ஊற்றி குளிப்பாட்டிய மேகாவின் நற்பண்பு நிறைந்த கர்வம் முடிந்தது. இவ்வாறே பாபாவே தனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வந்தார். என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று உன்னுடைய மனதிலே அப்படி ஒரு ஆசை எழுந்தது. உன்னுடைய மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை செய். அப்படி ஒரு ஆணையை இட்டிருந்தார் பாபா. ஆனால் அதிலும் என்னுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை நான் எளிதாக உணர்கின்றேன். ஒருவருக்கு தெய்வீக வாய்ப்பு மற்றும் அதிர்ஷ்டம் காரணமாக சாய் பக்தி, கூட்டம், சத்சங்கம், பஜனை, வழிபாடு, கீர்த்தனை போன்றவற்றை பெற்று வழிபாடு மற்றும் சாயின் பாத அருகாமை பெற்றால் அந்த நபர் எளிதிலே அரிய விஷயங்களை அடைகின்றார். ஸ்ரீ சாயினுடைய பாதத்திற்கு சரண் வந்தவுடன் அனைத்தும் எளிதாகவும் படிப்படியாகவும் அடையப்படுகின்றன. எந்த ஒரு தினசரி செயலை செய்யும் போதும் எந்த நேரத்திலும் முழு பக்தியுடன் சாயினுடைய பாதத்திலே மனதை நிலைநிறுத்துவதன் மூலம் விரும்பிய இலக்கை நிச்சயமாக அடையலாம். ஆனால் பகவான் சாயி தனது லீலை மூலம் சில அனுபவ அறிவை தந்து அது உடனடியாக மனதை தொட்டு படிப்படியாக ஆர்வத்தை அதிகரித்து பக்தரை கடவுளின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து ஆன்மீக பாதையிலே செல்ல வைக்கின்றார். மேகாவை பற்றி இதுபோன்ற இன்னொரு கதையை கேட்பவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். சாயி தனது பக்தர்களின் மீது வைத்திருக்கும் அன்பின் அத்தகைய உணர்வை அனுபவிப்பது நிச்சயமாக கேட்பவர்களின் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிறந்த பக்தரான ஸ்ரீ நானா சாஹிப் சாந்தோர்கர் மேகாவுக்கு பாபாவினுடைய புதிய படத்தை கொண்டு வந்து தந்தார். மேகா அதை வாடாவிலே உள்ள தனது அறையின் சுவரிலே மாட்டி வைத்து தினமும் பக்தியுடன் வணங்கி வந்தார். மேகா மஸ்ஜித் மாயிலே சாயி பாபாவின் பெயரிலே நேரில் பாபாவின் வழிபாடு மற்றும் ஆரத்தி மற்றும் வாடா அறையில் உள்ள பாபா முழு வடிவத்திலே சிலை, இந்த 2 இடங்களிலும் செய்தார். மேகா பாபாவுக்கு இப்படிப்பட்ட தினசரி சேவை செய்து கொண்டு சுமார் 12 மாதங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் காலையில எழுந்ததும் அவர் ஒரு தரிசனம் கண்டார். மேகா படுக்கையிலே கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாலும் உள்ளிருந்து முழுவதுமாக விழித்திருந்தார். அப்பொழுதுதான் பாபாவை நேரடியான தரிசனம் செய்தார். மேகா விழித்திருப்பதை பாபா அறிந்தார். பாபா அக்ஷதையை அவருடைய படுக்கையிலே வைத்துவிட்டு, மேகா திரிசூலத்தை இட்டுக்கொள் என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து மறைந்தார். பாபாவின் இந்த வார்த்தைகள் அவருடைய காதுகளுக்கு எட்டியவுடன் மேகா உடனடியாக கண்களை திறந்தார். ஆனால் அதற்குள் பாபா கண்ணுக்கு தெரியாதவர் ஆகிவிட்டார். இந்த லீலையை பார்த்த மேகா மிகவும் ஆச்சரியப்பட்டார். மேகா படுக்கையிலே இருந்து எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். அவரது படுக்கையிலே அரிசி சிதறி கிடந்தது.
வாடாவின் பிரதான வாயில் மற்றும் அவரது அறையின் கதவுகள் இன்னும் மூடப்பட்டிருந்தன. அவர் ஆச்சரியப்பட்டார். உடனே அவர் மஸ்ஜித் மாய்க்கு சென்றார். பாபாவை தரிசனம் செய்யும் போது பாபாவிடம் திரிசூலத்தை வரைவதற்கான காரணத்தை கூறி திரிசூலத்தை வரைவதற்கு அனுமதி கேட்டார். மேகா முழு கதையும் பாபாவிடம் விவரமாக சொன்னார். அப்போது பாபா, அதை என்ன கண்ட கதை? நான் நேரடியாக வந்திருக்கின்றேன். என்னுடைய பேச்சை கேட்கவில்லையா? நான் திரிசூலம் வரைய சொன்னேன் அல்லவா என்றார். மேகா முழு கதையும் பாபாவிடம் விவரமாக சொன்னார். அப்போது பாபா, அரே, என்ன கண்ட கதை? நான் நேரடியாக வந்திருந்தேன். என்னுடைய பேச்சை கேட்கவில்லையா? நான் திரிசூலம் வரைய சொன்னேன் அல்லவா என்றார். ஏய், என் நேரடி வார்த்தைகளை உதாரணங்களாக கருதி அவற்றை எடை போட விரும்புகின்றீர்களா? அவை நானே நேரடியாக உச்சரித்தவை. என்னுடைய சொந்த குரலின் வார்த்தைகள். அவற்றிலே ஒரு எழுத்து, பொய் அல்லது வெற்றி இல்லை. என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அர்த்தமுள்ளவை என்றார். இதை பற்றி மேகா, பாபா, நீங்கள் தான் என்னை எழுப்பினீர்கள். முதலில் அப்படி தோன்றியது. ஆனால் ஒரு கதவு கூட திறக்கப்படவில்லை. எனவே இது ஒரு ஓமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி தோன்றியது என்றார். இது பற்றி மேகாவிற்கு பாபாவின் பதிலை கேளுங்கள். எனக்கு எங்கும் நுழைவதற்கு கதவுகளோ ஜன்னல்களோ எதுவும் தேவையில்லை. எனக்கு பெயர், நிறம், வடிவம், அளவு, தொடுதல் அல்லது வாசனை எதுவும் தேவையில்லை. நான் நிர்குணமானவன், உருவமற்றவன், எங்கும் நிறைந்தவன். நான் எங்கும் வசிக்கின்றேன் என்றார். என்னுடன் ஒன்றி என்னை சார்ந்து தன்னை முழுமையாக சரணடைந்தவன், அவன் வாழ்வின் அனைத்து பணிகளையும் நான் நடத்துகின்றேன். அவனுடைய வாழ்வாதாரத்தை நிர்வகிப்பது என்னுடைய கடமை என்றார். இனி திரிசூலம் மறைந்த கதையை கேட்பவர்கள் அமைதியான மனதுடன் கேட்டால்தான் திரிசூலம் மறைவதன் நோக்கமும் தொடர்பும் கேட்பவர்களுக்கு புரியும். மஸ்ஜித் மாயிலிருந்து வாடாவுக்கு திரும்பிய மேகா, வாடாவிலே உள்ள தனது அறையிலே பாபாவின் சிலைக்கு அருகிலே அழகான சிவப்பு நிற திரிசூலத்தை வரைந்தார். மறுநாளே பூனாவிலிருந்து ஒரு ராமதாசி பக்தர் பாபாவை பார்க்க மஸ்ஜித் மாய்க்கு வந்தார். அவர் பாபாவை நமஸ்கரித்து அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை வழங்கினார். இதற்கிடையிலே மேகாவும் பாபாவை வரவேற்க மஸ்ஜித் மாய்க்கு வந்தார். பின்னர் பாபா, மேகா, பார், சங்கர் வந்து விட்டார். இப்போது நீதான் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். இதை சொல்லிவிட்டு பாபா அந்த சிவலிங்கத்தை மேகாவிடம் கொடுத்தார். சிவலிங்கத்தை பெற்ற பிறகு மேகா திகைத்து போய் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்குள் அன்பான உணர்வு விழித்துக் கொண்டது. திரிசூலத்தை வரைய கட்டளையிட்ட காட்சிக்கு பிறகு உடனடியாக சிவலிங்கத்தை வழங்கும் நுட்பமான திட்டத்தை கண்டு மேகா வியந்தார். உணர்ச்சி பெருக்கிலே மேகாவினுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது. காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கும் சிவலிங்கம் தொடர்பாக இதே போன்ற அசாதாரணமான அனுபவம் ஏற்பட்டது. அன்பான கேட்போரே, அந்த தீவிர அனுபவத்தை கேட்ட பிறகு உங்கள் நம்பிக்கை நிச்சயமாக பலப்படும். இங்கே இருந்து மேகா மஸ்ஜித் மாயிலிருந்து சிவலிங்கத்தை சுமந்து கொண்டு வாடாவை நோக்கி புறப்பட்டார். அதே நேரத்திலே காக்கா சாஹிப் குளியல் போன்றவற்றை முடித்த பிறகு பகவான் சாயினுடைய நாமத்தை உச்சரிப்பதிலே மும்முரமாக இருந்தார். சுத்தமான வெள்ளை துணியால் உடலை துடைத்த பிறகு அவர் ஒரு பாறையில நின்று கொண்டு தலையிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சாயினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். காக்கா சாஹிப் தனது மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக தலையிலே ஒரு துண்டு அல்லது துணியை கட்டிக்கொண்டு பகவானின் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தபோது திடீரென்று அவருக்கு சிவலிங்க தரிசனம் கிடைத்தது. காக்கா சாஹிப் இன்று தினமும் நாமஸ்மரணம் செய்து கொண்டே சிவலிங்க தரிசனம் ஏன் கிடைத்தது என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது மேகா மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் திளைத்த மனதுடன் தன் முன் நிற்பதை கண்டார். மேகா, காக்கா சாஹிப், பாருங்கள், பாபா எனக்கு இந்த சிவலிங்கத்தை கொடுத்திருக்கின்றார். தயவு செய்து அதை பாருங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார். மேகாவினுடைய கையில் இருந்த சிவலிங்கத்தை கண்டு காக்கா சாஹிப் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பெயரை நினைத்து பார்த்தபோது என் கண்களுக்கு முன்பாக தோன்றிய சிவலிங்கம் அதே சிவலிங்கம் தான். இந்த விசித்திரமான நாடகத்தை கண்ட தீக்ஷித் மனதிலே அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதன் பிறகு மேகா திரிசூலத்தை வரைந்து சிகப்பு நிறத்தால் நிரப்பும் வேலையை முடித்தார். பாபாவின் சிலைக்கு அருகிலே சிவலிங்கம் நிறுவப்பட்டது. இந்த வழியிலே சிறந்த பக்தர் மேகாவினுடைய சிவ சாயி மீதான பக்தியை பகவான் சாயி வலுப்படுத்தினார். மேகாவுக்கு சிவபெருமானை வழிபடுவதிலே மிகுந்த விருப்பம் இருந்தது. எனவே பாபா அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து சிவபெருமானின் மீதான பக்தியை அதிகப்படுத்தினார். உண்மையிலே இது பாபாவினுடைய விசித்திரமான லீலை. குறிப்பு: ஹரி சீதாராம் தீக்ஷித் தனது நாட்குறிப்பிலே விநாயகர் சிலை நிறுவுவது தொடர்பாக ஒரு பெண்ணினுடைய இதே போன்ற கனவை பற்றி எழுதியுள்ளார். அது பின்வருமாறு: ஒருமுறை நான் ஷீரடிக்கு சென்றிருந்த போது மோரேஸ்வர் பிரதான் போர்பந்தரிலே என்னை சந்திக்க வந்து சாந்தா குரூஸில் உள்ள அவரது வீட்டிலே கணபதியை நிறுவ வேண்டும் என்று
மகாராஜிடம் கேட்கும்படி என்னிடம் கேட்டார். நான் ஷிரடியை அடைந்ததும் மகாராஜிடம் கேட்டேன். ஆம் என்று கூறி அனுமதி அளித்தார். மகாராஜிடம் கேட்ட பிறகு அந்த உத்தரவை பற்றி அவருக்கு தெரிவிக்க நான் மோரேஸ்வருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நான் தபால் மூலம் அனுப்பிய அதே இரவிலே சாண்டா குரூஸிலே மோரேஸ்வர் ராவினுடைய மைத்துனி திருமதி தாதிபாய் விடியற்காலையிலே ஒரு கனவு கண்டார். அங்கே ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் மிக அழகான கணபதி சிலையை கண்டார். காலையிலே எழுந்ததும் வீட்டில் இருந்த அனைவருக்கும் அந்த கனவை சொன்னார். மறுநாள் மகாராஜாவினுடைய உத்தரவு கடிதம் அவர்களுக்கு கிடைத்தது. அதாவது மகாராஜா ஏற்கனவே ஒரு கனவு மூலம் தகவலை கொடுத்திருந்தார். பாபாவை பற்றிய எண்ணற்ற அற்புதமான கதைகளை என்னால் சொல்ல முடியும். ஆனால் கிரந்தத்தை விரிவுபடுத்தும் பயத்தால் நான் அதை வரம்பிட வேண்டியுள்ளது. எனவே கேட்போரே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஆனால் கதையை கேட்க ஆர்வம் உள்ளவர் கேட்போரே, அடுத்த அத்தியாயத்திலே இது போன்ற இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இதன் மூலம் நீங்கள் பகவான் சாயினுடைய அசாதாரணமான சக்தியை அனுபவிப்பீர்கள். இந்த ஹேமத்பந்த் சாய்நாத்திடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்து பக்தர்களை ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை கேட்க வைக்கின்றார். இந்த கதையை கேட்பதன் மூலம் உலக பிரச்சனைகளும் பயங்களும் நீங்கி அனைத்து மக்களின் துன்பங்களும் நீங்கும். துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தரான ஹேமத்பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரித்திராவினுடைய 28ஆம் அத்தியாயம் ஒப்புவமை சுட்டி காண்பித்தல் இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ சத்குரு சாய்நாத அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 29 கனவு கதை சொல்லல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।